நம்ம மார்வெல்ல இருக்கிற தானோஸ் வெர்சஸ் கேலக்டஸ் இந்த 2 புறம்போக்குக்கு இடையில சண்டை வந்துச்சுன்னா, எந்த புறம்போக்கு ஜெயிக்கும்? ஃபர்ஸ்ட் நம்ம தானோஸோட பவர்ஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கங்க. தானோஸ் வந்து டைட்டன்ற ஒரு கிரகத்துல வாழ்ற ஒரு ஏலியன். அந்த பிராணிக்கு வந்து பவர்ஸ் ஏகபோகமா இருக்கும். அதுகிட்ட வந்து அல்டிமேட் ஸ்ட்ரென்த் இருக்கு. அது பத்தாது காஸ்மிக் எனர்ஜி வந்து உடம்புக்குள்ள ஊடுருவி விளையாடுற அளவுக்கு அதுகிட்ட பவர் இருக்கு. இது பத்தாது தலைவனை வந்து போட்டு தள்ளுறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம ஓஜி அவெஞ்சர்ஸ் 3 பேர் முக்கிட்டு இருந்திருப்பாங்க தானோஸை போட்டு தள்ளுறதுக்காக. நம்ம படத்திலேயே நிறைய இடத்துல பார்த்துருப்போம். நம்ம தேனோஸ் வந்து காமிக்கலாம் ஓரளவு இமோட்டலாக இருக்க கேரக்டர். பட் இருந்தாலும் சமமாக போனதா போட்டு தள்ளிடலாம் நம்ம தேனோஸை. பட் இருந்தாலும் தேனோஸுக்கும் சாவுங்கிற ஒரு விஷயம் கிட்டக்க இருக்குங்க. அதுவும் கேலக்டர்ஸ் மாரி ஒரு ஆள்கிட்டலாம் சண்டை போட்டால் தேனோஸ் வந்து தொட்டுக்க ஊறுகாய் மாரி நக்கிட்டு போயிடுவார் கேலக்டர்ஸ். அது நமக்கே தெரியும். தேனோஸ் வந்து ஒரு புத்திசாலியான கேரக்டருங்க. அந்த ஆள் பிளான்லாம் நல்லா முறையாக போடுவாப்புல. அதனால இன்ஃபினிட்டி கேலண்ட்டை வச்சு சொடக்கு போட்டு பாதி பேர் காலி பண்ணியிருப்பாரு. ஆனால் எங்கேஜ்லேருந்து ஒரு பயபுள்ள வந்து அடி வாங்கிட்டு போயிடுச்சு. அது அப்பாற்பட்ட விஷயம். தேனோஸுக்கு வந்து பேட்டில் ஐக்குங்கிறது அதிகமாகவே இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தில் போய் ஒவ்வொருத்தொண்டையும் அடி வாங்குறப்பையும் ஒவ்வொருத்தவனுக்கு அடி கொடுக்குறப்பையும் அவர் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டே இருப்பார் புதுசு புதுசாக. அதனால பேட்டில் வந்து ஐக்கு வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அந்த அடியை போட்டு அடிச்சிருப்பார் ஓஜி அவெஞ்சர்ஸை. தேனோஸுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் வந்து பல நாளாக வந்து போரையே வந்து கையில் வச்சுட்டு இருந்திருப்பான். ஏன்னா எல்லாரையும் போட்டு தள்ளுறதையும் குல தொழிலாக வச்சுருப்பாரு. அதனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம தேனோஸ் வந்து நம்ம அவெஞ்சர்ஸுக்குலாம் தண்ணி காட்டியிருந்தாலும், அந்த பக்கம் நம்ம கேலக்டஸ் கிட்ட ஒன்றும் ஆட்ட முடியாது. அதான் உண்மை. என்னதான் தேனோஸ் பருப்பாக இருந்தாலும், ஆனால் அந்த பருப்பு கேலக்டஸில் ஒன்றும் பண்ண முடியாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. அப்படியே நம்ம கேலக்டஸ் பக்கம் வந்தோம்னு வச்சுங்க, கேலக்டஸ் வந்து பசிச்சுதுன்னு வச்சுங்க, ஒவ்வொரு யூனிவர்ஸாக போயிட்டு அங்கே இருக்கிற கிரகத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு செவனே ஏப்ப விட்டு போகிற கேஸ். நம்ம கேலக்டஸ் வந்து மார்வல் யூனிவர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்னா அது கேலக்டஸ் தான். அந்த ஆளோட பவர்ஸ்னு பார்த்தா டெலிபோர்டேஷன், ஆம்னி பொட்டன்ஷன், அவர் வந்து போர்ட்டல்ஸ் கிரியேட் பண்ணுவார். இது பார்த்தாக்க காஸ்மிக் எனர்ஜியோட பவர் வந்து அவர்கிட்ட இன்ஃபினிட்டியாக அவ்வளோ இருக்குது. அந்த காஸ்மிக் எனர்ஜி வச்சு அவரால் ஒரு யூனிவர்ஸை உருவாக்க முடியும். அது பார்த்தாக்க அவர் உருவாக்கின யூனிவர்ஸை அவரே எடுத்து சாப்பிட்டு போயிடுவார் அதில் உள்ள கிரகங்கள்லாம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். இந்த அளவுக்கு பவர் உள்ள ஒரு ஆள். அது பத்தாதுக்கு அவர் வந்து ரியாலிட்டியை கூட மேனேஜ் பண்ணுவார். காஸ்மிக் ஃபோர்ஸ் எல்லாம் ஈஸியாக சர்வை பண்ணி வந்துக்கிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆள். இது பத்தாதுக்கு இவர்கிட்ட சோல் மேனிப்புலேஷன் அப்புறம் டெலிபதி இந்த பவர்ஸும் இவர்கிட்ட இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். கேரக்டர்ஸ் வந்து மார்வல்லே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு பீயிங். அந்த அளவுக்கு சுற்றிட்டு இருக்க ஒரு கேரக்டர்ஸ் வந்து பசிச்சா வந்து ஒரு கிரகத்தை சாப்பிட்ற ஒரு ஆள். இப்படிப்பட்ட கேரக்டர் வந்து நம்ம தேனோஸ் கிட்ட ஃபைட் போட்டால் என்ன ஆகும்? இந்த ஃபைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கேலக்டஸ் ஒரு கிரகத்தை சாப்பிட்டுட்டு இருப்பாரு. சாப்பிட்டுட்டு இருக்கப்போ தேனோஸ் வந்து தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் மாரி ஒரு சைட் டிஷ்ஷாக தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா வந்து தேனோஸை வந்து ஒரு ஊறுகாய் மாரி நசுக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பார். என்னதான் தேனோஸ் வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை வச்சிருந்து ஃபைட் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல வின் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேலக்டஸ் தான். ஊறுகாய் தான் கடைசியில் நம்மளோட தேனோஸ். அதனால் இந்த ஃபைட்டில் வின் பண்ணுற ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கேலக்டஸ் தான் வின் பண்ணுவார். என்னதான் தேனோஸ் வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட கையில் எடுத்துகிட்டு வந்து நான் அடிப்பண்டாங்க அப்படின்னு வந்து நின்னாலும் அந்த ஆளால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் தேனோஸ் வந்து கேலக்டஸ் முன்னாடி ஒரு சின்ன ஊறுகாய் டப்பா மாரி தான். இல்லை ஊறுகாய் பாக்கெட் மாரி தான். ஏன்னா எடுத்த தொட்டு நக்கிட்டு போயிட்டே இருப்பான் மனுஷன். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆள். அதனால் இந்த 2 புறம்போக்குக்கு இடையில சண்டை வந்துச்சுன்னா இல்லை ஜெயிக்கிற புறம்போக்கு யாருன்னா நம்ம கேலக்டஸ் தான். இந்த 2 வில்லங்களில் உங்களுக்கு யாரை பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க.